ஜென்ராம். இப்போ கவன ஈர்ப்பு தீர்மானம் பற்றி டாக்டர் விஜயபாஸ்கர் ஒரு கருத்தை சொல்றாரு. இப்போ எடுத்துக்கொண்டது வரவேற்கத்தக்கது. திரு சிந்தனை செல்வன் சொல்றாரு ஒரு ஜனநாயக போக்கு இருக்கு, பேசுறாங்க, அட்ரஸ் பண்றாங்கன்னு. டாக்டர் விஜயபாஸ்கர் சொல்றாரு கள்ளக்குறிச்சியில் இது முன்கூட்டியே பேசப்பட்டிருந்தால் இது தடுத்திருக்கலாம். அப்போ இது நிகழ்வுகள் நடந்த பிறகு எடுக்கக்கூடிய நடவடிக்கைங்கிறது போதுமானதாகவோ அல்லது சட்டம் ஒழுங்கை காப்பதாகவோ இருக்குமாங்கிற கேள்வி ஒரு முன்வைக்கிறது. அங்கிருந்து ஏற்கனவே தகவல்கள் எதையும் இருந்ததுன்னா அதனுடைய சீரியஸ்னஸ் தெரிஞ்சிருக்கும். அல்லது கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மூலமாக மட்டுமே அது எவ்வளவு சீரியஸான விளைவுகளை உருவாக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது சில சமயங்களில் முன்னுரிமை கொடுக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கலாம். அது அவங்க எரர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டாக கூட இருக்கலாம். அதே சமயத்தில் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம்ங்கிறது தொகுதிகள் சார்ந்து முழுக்க சட்டப்பேரவைக்குள்ள இந்த பிரச்சனை வேற. பட் மற்ற தொகுதி பிரச்சனைகளுக்காக கவன ஈர்ப்பு தீர்மானம்னு கொண்டு வரக்கூடியது எல்லாமே எவ்வளவு தூரம் ப்ராக்டிக்கலாக அவசியமானது அப்படிங்கிறது எனக்கு தனிப்பட்ட முறையில் வேற கருத்து இருக்கு. அது லெஜிஸ்லேச்சருடைய டியூட்டியா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வேற பார்வை இருக்கு. அதனால நான் அந்த இடத்துக்குள்ள வர, அது சட்டமன்ற உறுப்பினர்கள் தானே அது அதனுடைய பொறுப்பு இல்லையா? அவங்க டியூட்டியா அது பார்க்கலையா நீங்க? அது எக்ஸிக்யூட்டிவோட டியூட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, லெஜிஸ்லேச்சருடைய பணியாக நான் அதை பார்க்கல. எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க அதை செய்யலைன்னா அதை கடமையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அது தொடர்பான கேள்விகளை எழுப்ப முடியும். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எக்ஸிக்யூட்டிவ்க்கு இருக்கு. அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கும் அதுக்கு கடமை இருக்குங்கிறத நான் ஏற்கிறேன்.